की जय, श्रील प्रभुपाद की जय। जय राधा माधव कुंजा बिहारी, गोपी जन वल्लभ गिरिवरधारी। जय राधा माधव कुंजा बिहारी, गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदानन्दना व्रज जनरञ्जन, यमुनदिरवनचारी। यशोदानन्दना व्रज जनरञ्जन, यमुनदिरवनचारी। जय राधा माधव कुंज बिहारी, गोपी जन वल्लभ गिरिवरधारी। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। जय राधा माधव राधे, जय राधा माधव राधे, जय राधा वेणुगोपाल राधे। जय राधा वेणुगोपाल राधे, जय राधा रमण राधे, जय राधा रमण राधे, जय गौरानिताय जय गौरानिताय। जय गौरानिताय जय गौरानिताय। निताय गौर हरि बोल हरि बोल, निताय गौर हरि बोल, निताय गौर हरि बोल हरि बोल, निताय गौर हरि बोल, निताय गौर हरि बोल हरि बोल, निताय गौर हरि बोल। श्रील प्रभुपाद की जय, गुरुदेव की जय। जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி வந்துட்டு நமக்கு என்ன டாபிக் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல் பானி ஹாட்டி உற்சவ் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் வந்துட்டு இந்த பானி ஹாட்டி அப்படிலாம் வந்து ரொம்ப நம்ம ஊர்லலாம் வந்து அவ்வளோ பிரசித்தி கிடையாது இல்லையா. சவுத்துலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அக்ஷய திருதி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் அதுக்கு நாள் வந்து போகி அன்னைக்கு எல்லாத்தையும் எரிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு தெரியும்.
இல்லாட்டி ஒரு விழாக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விருந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொண்டாட்டம் இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நம்மளோட சவுத் சைட்லலாம் வந்துட்டு இந்த பானி ஹாட்டி, சீடா தகி உற்சவ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆரம்பிச்சிட்றேன்ல. சீடா தகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் உற்சவ் அப்படின்னா என்னது இது? ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு பகவான் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தா, பகவான் வந்து நித்திய உற்சவ் அப்படிதான் சொல்லுவாங்க. நித்திய லீலா, நித்திய லீலை, நித்திய உற்சவ் புரிகிறவர் எப்போதுமே. அது கேலண்டரில் கொடுத்துருக்கணும், இல்லாட்டி இந்த ஸ்டேட்டில் தான் ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி பெரியவங்க யாராவது ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னெல்லாம் எதுவுமே இல்லை. தினம் தினம் வந்து பகவான் பார்த்தீங்கன்னா தினம் தினம் 4 நாள்லாம் இல்லை, மணி நேரம் நிமிஷம் அந்த மாதிரி வந்து பகவான் வந்து உற்சவம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தினம் தினம் வந்து கோகுலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து திருவிழா தான். இப்போ நமக்கே ஒரு திருவிழா இல்லாட்டி வந்து ஒரு கல்யாண வீடு அப்படின்னா எவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு இருப்போம் இல்லையா. போன வாரம் தாங்க எங்கள் நாத்தனார் கல்யாணம், இந்த வாரம் எங்கள் கொழுந்த வீடு கல்யாணம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சாரி எடுக்கிறத நிப்பாட்டுவோமா? இல்லை கலர் கலராக வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஐயோ போன வாரம் தாண்டி பச்சை கட்டுனேன், இந்த வாரம் அதே பச்சையா, இல்லை மாற்று ப்ளூவை, இல்லை மாற்று பர்பிளை, இல்லைங்க போன வாரம் தான் இதே கட்டுனேன், பரவாயில்ல எதுக்கு செலவு, இதே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்படியே எவ்வளோ கொண்டாட்டத்தோடு என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் இதை விட இன்னும் டபுளாக இன்னும் என்னென்ன போடலை, என்னென்ன அலங்காரம் பண்ணிக்கலையோ அதெல்லாம் அடுத்த கல்யாணத்தில் பண்ணிடணும், பார்த்துக்கோ கொஞ்சம் அங்கே வேர்த்துருச்சு அப்படின்னு என்ன அழகாக வந்துட்டு அப்படியே அந்த விசேஷத்தை வந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம். ஒரு விசேஷம் வந்தால் தான் என்ஜாய்மெண்ட். அதை பகவான் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா 11வது காண்டம் பாகவதம், அதில் வந்து உத்தவர்கிட்ட வந்து பேசுகிறாரு பகவான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் ஒருத்தர் என்னோட இந்த லீலைகளை ரொம்ப கிராண்டாக வந்துட்டு யார் ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்னது, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, என்னோட உறவுலையே இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த அந்த வீட்டு விசேஷத்தை கலந்துக்கிறோன்னா என்ன அர்த்தம், அந்த மனுஷாலோட நம்ம ஒன்றாரோம், அந்த மனுஷங்க கிட்ட நம்ம நெருங்குறோம், அவங்க அன்பை நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம், அவங்க அன்பை நம்ம என்ன பண்றோம், வாங்கிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உத்தவா யார் ஒருத்தர் என்னோட இந்த பிறப்பை இதெல்லாம் வந்துட்டு திவ்யோன்னு எல்லாம் நினைச்சிட்டு, கீதையிலையும் சொல்றாங்க, நினைச்சு யார் ஒருத்தர் கொண்டாடுறாங்களோ அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா என்னோடையே ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, என்னோட வந்து உறவு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த உறவு மட்டும்தான் வச்சுக்க முடியுமா இந்த திருவிழாவெல்லாம் கொண்டாடினா அப்படின்னா கிடையாது, இன்னும் நிறைய வச்சிருக்காரு. இந்த மாதிரி திருவிழாவை நம்ம கொண்டாடுறதுக்கு நிறைய விஷயத்த அதுக்குள்ளே வச்சுருக்காரு. என்னென்னா, நம்ம செய்கிற பாவம் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட பாவம் இருக்குது. ஆனால் நான் பாவமே செய்யலப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். சரி, ஃப்யூச்சர் பாவம் இல்லாட்டி மேபி ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது 1 2 இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாவத்தெல்லாம் இந்த ஒரே ஒரு உற்சவம் கொண்டாடுறதுனால, இந்த திருவிழாக்கள் எல்லாம் நம்ம கொண்டாடுறதுனால, ஜென்மாஷ்டமி, ராதாஷ்டமி, வரக்கூடிய ரத யாத்திரா, இந்த மாதிரி நம்ம எல்லாம் கொண்டாடுற இந்த ஒவ்வொரு உற்சவத்தையும் என்ன பண்றாரு பகவான, நம்ம கர்மத்தை எல்லாம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுளுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு சேவை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போனா நம்ம எல்லாம் எங்க இருக்க முடியும், 10 8 தள்ளி தான் இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு பகவான் நம்ம வீட்டில் அச்சா விக்கிரகமாக எல்லாரோட வீட்லேயும் இருக்காரு. துளசி அம்மா இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணுறோம், சேவை செய்கிற வாய்ப்பு கிடைக்குது. எதனால, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்ததுனால. அப்போ என்ன வரலாம், என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கர்மா போகுது, அப்புறம் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் நீ இருப்ப உத்தவா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பௌதீக துக்கம் எல்லாம் போயிடும். எப்போ பார்த்தாலும் துக்கம் தான் இல்லை, எதில் எடுத்தாலும் துக்கம், இந்த பௌதீக துக்கம் எல்லாம் போகுது உத்தவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பெரிய பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, இருக்கிறதுலையே வந்துட்டு நான் கிடைப்பேன் அப்படிங்கிறாரு பகவான். நானே கிடைச்சிடுவேன் இல்லையா, பகவான் கிடைக்கிறது தானே ரொம்ப அரிது.
வேற என்ன வேணும்? பகவான் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. துருவனுக்கு அவரோட லோகத்தையே கொடுத்துட்டாரு இல்லையா? ஆனா அவரை மட்டும் தரதுதான் வெரி ஸ்பெஷல். அப்ப அதையும் வந்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. எதனால? இந்த ஒரே ஒரு உற்சவத்தை நம்ம கொண்டாடுறதுனால. அதனால ஃபெஸ்டிவல் அப்படின்னா மனோரதி. இந்த மனத்துக்கெல்லாம் என்னதுன்னா ஆனந்தம், ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறது தான் இந்த ஃபெஸ்டிவலே. அதுக்காக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு திருவிழாவையும் அது கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பகவான் நித்திய உற்சவம் பண்ணிகிட்டே இருக்காரு, நம்ம நித்தியமாக திருவிழா பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போது இதெல்லாம் இப்போ நடக்குது அப்படின்னா எனக்கு தெரியணுமே, எனக்கு வந்துட்டு பகவானை தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தோணும். கலிகாலத்தில் எப்படி பகவான் இப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சும்மாவே கலிகாலம் எப்பேற்பட்டது. பிராயேன அல்பாயுஷ சப்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனா மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்கியா உபாதிருத்தக. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் வருத்தம். இந்த கலியுகத்தில் எப்போதுமே கேட்கவே வேண்டாம். இப்படின்னு யாராவது போய் சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னையெல்லாம் சம்பக்கா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன 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 இப்போ என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் உடனே கேட்க தோணும். உடனே டெம்பர் ஆறது, உடனே கோபம் வர்றது, இதெல்லாம் கலியுகத்தில் ரொம்ப ஜாஸ்தி. எப்படி இப்படி ஒரு அமைதியாக இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டாடி என்ன நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். அப்போது மகாபிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த கலியுகத்தில் யாரும் இந்த வேலையெல்லாம், என்ன வேலை? இந்த சீக்கிரம் டெம்பர் ஆகிறது, கோபம், அல்ப ஆயுசு, இது எந்த வேலையுமே ஒர்க் அவுட் ஆகக்கூடாது. ஏன்னா பகவானோட அபார கருணையே அதுதான். இது எதுவுமே என்னோட ஜீவன்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தவே கூடாது. கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, அவதாரம் பண்றார். ஓகே, எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரன்ஸ், எல்லாரையும் வந்துட்டு கரையேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வராங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு விடுவிக்க வராரு அப்படின்னா அவர் எதை கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேமை. அப்படியே டன்னு கணக்கில் மெர்சி எடுத்துகிட்டு வர்றாரு. மெர்சி எப்படி மெர்சி எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு அவதாரம் இல்லையா, கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், நரசிம்ஹ அவதாரா. கிருஷ்ண அவதாரத்தில் என்ன கொண்டு வந்தாரு கையில் அப்படின்னா சுதர்ஷன். எங்கே வேலை செஞ்சுது? யாரு? தண்டவக்ரன். எப்போ பார்த்தாலும் பகவானை திட்டிக்கிட்டே, உடனே சுதர்ஷன் தாங்காது, டமால்னு போயிடும். அதுக்கப்புறம் யாராவது டிவோட்டிக்கு பிரச்சனையா, அம்பரீஷ் இப்படி போட்டு பாடாப்படுத்துறானே இந்த துர்வாசா, உடனே போயாச்சு. சுதர்ஷன் உடனே கேட்க கூட இல்லை பாரு பகவான்கிட்ட பர்மிஷன், உடனே போயாச்சு. பகவான் இப்படி ஒவ்வொரு அவதாரமா. சரி, நரசிம்மரா கொஞ்ச நேரத்துக்கு தானே வந்தாரு. எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா, அவரும் வஜ்ரநகா வஜ்ர தம்ஷ்ட்ரா கர்மாசியான் ரந்தையா கிராச ஓம் ஸ்வாக அப்படின்ட்டு நெகத்தை வந்து என்னன்னா ஆயுதமா எடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சரி, ராமர் மரியாதை புருஷோத்தமன் என்ன அழகு, திருமேனி என்ன அழகு அப்படின்லாம் பார்த்தா, கையில் வரும்போது பார்த்தா கோதண்டம். உடனே எல்லாரும் இப்படி தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரம் மட்டும்தான் ஒரு ஆயுதம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மெர்சி இல்லையா. எந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் அப்படின்னு கேட்டால், நோ ஹோம்ஒர்க், என்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, நான் ஜாலியாக போகணும், விளையாடணும், அங்கே வந்து அப்படியே ஆடிட்டே பாடணும், பாடிட்டே சொல்லி கொடுக்கணும், அப்படியே நான் கேட்டுட்டு வரணும். இதானே எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா. எங்கேயாவது போயிட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க, இம்போசிஷன் கொடுப்பாங்கன்னா அந்த ஸ்கூல் பிடிக்குமா? பிடிக்காது. மகாபிரபு பார்த்தாரு, இந்த அல்பாயுசை வச்சுக்கிட்டு, இந்த கொஞ்சோண்டு புத்தியை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ், எப்போ பார்த்தாலும் தொந்தரவிலே இருக்கிறவனுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு மெர்சியை கொண்டு வந்துட்டார். என்ன மெர்சி அது அப்படின்னு பார்த்தா, முழுக்க கிருஷ்ண பிரேம கொண்டு வந்து எல்லாருக்கும் அதை எப்படி விநியோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கான அடையாளம். நித்யானந்த பிரபு கிட்ட என்ன பண்றாரு, இந்த அத்தனை கருணையையும் கொடுத்து போய் ரகுநாத தாசா அப்படின்னு ஒரு டிவோட்டி. ஓகே, இது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு கதை. அங்கே வந்து என்னென்னா முழுக்க இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேமையினாலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அன்பாலையும் நிறைஞ்ச ஒரு கதை. எப்படி ஒரு பக்தன் நடந்துக்கணும், எப்படி பகவான் காரணமே இல்லாமல் எல்லாருக்கும் எப்படி வந்து தன்னோட பிரேமையை விநியோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதை இது. யார் இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி அப்படின்னு பார்த்தா,
நம்மளோட ஆல்டரில் வந்துட்டு 6 கோஸ்வாமி அழகாக ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ கௌரங்க குணானு வர்ணன வித்தோ ஸ்ரத்தா சம்ருத் யன்வித்தோ பாப்போ தாப்ப நிக்ருதனௌ தனுபிருதாம் கோவிந்த கானாமிருதை ஆனந்தாம் புதிவர்தனை கனிபுனௌ கைவல்ய நிஸ்தாரகௌ வந்தே ரூப சனாதனௌ ரகுயுகௌ ஸ்ரீஜீவ கோபாலகௌ அப்படின்னு இந்த 6 பேரும் இந்த 6 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கௌரங்கரோட லீலையை அப்படி தான் வர்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கௌரங்கரோட லீலையை பாடுறதுல ஆனந்தமாக இருக்காங்க. வேற அவங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை, முக்தியை தவிர ஒரு ஆசை கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் இந்த 6 கோஸ்வாமிகளில் ஒருத்தர் ரகுநாத தாச கோஸ்வாமி. இவர் என்ன பண்ணுறாரு, சாமானியமாக நம்ம ஊர் முக்கு கடை இல்லாட்டி நம்ம ஊர் முக்கு சந்தில் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது. இவங்க யார், இவங்க அப்பாலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். ஜமீன்தார்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன் அப்படின்னு சொன்னால் பூமி அப்படின்னு அர்த்தம். பூமி தார், ஜமீன்தார் அப்படின்னா பூமியை உடைமையாக உடையவர்கள் அப்படின்னு அர்த்தமா. என்னது, இப்போ நம்மலாம் வந்து ஏக்கர் கணக்கிலலாம் வச்சுருப்போம், இல்லாட்டி என்னது எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது 4 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படி வச்சுருப்போம் இல்லையா. ஆனால் அந்த ஜமீன்தார்கள்லாம் யாருன்னா கிராமமாக வச்சுருக்கவங்க. பத்தாததுக்கு அவங்க அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் நாணயம் சம்பாதிக்கிறாங்க. 3 லட்சம் நாணயம்னா இப்போ இருக்கிற இதெல்லாம் இல்லை, நாணயம்னா என்னது, அந்த தங்க கோல்டு காயினை சம்பாதிக்கிறவங்க. அப்பேற்பட்ட செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி. சரி, இப்படி இவர் பிறந்திருக்காரு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை போல தான் பணத்துக்கு காசில் ஆசையே இல்லை. இப்போ கூட கோல்டு விலை இறங்கிருச்சு அப்படின்னு இப்போ ஒரு மெசேஜ் மட்டும் டிங்குன்னு அடித்தா போதும், நம்ம மனசெல்லாம் எப்படி கலங்காதோ, இல்லாட்டி ஒரு சேல் பயங்கர சேல் அப்படின்னு சொல்லி போட்டால் நம்ம மனசெல்லாம் கலங்காமல் எப்படி அப்படியே நிதானமாக இருக்கோ, அதே மாதிரி ரொம்ப ஒரு நிதானமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா ரகுநாத தாச கோஸ்வாமி. அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ காசு பணமெல்லாம் இருந்தாலும் அவரோட சரித்திரத்தில் போட்டிருக்கு, அவர் பாத்ரூம்க்கு எப்படி காலையில் எந்திரிச்சு போவார்னா, அவர் போகிற வழியில் என்ன இருக்கும் அப்படின்னா லோட்டஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை விரித்து வச்சுருப்பாங்களாம், அதை தூவி வச்சுருப்பாங்களாம். அந்த பையன் வந்து என்ன பண்ணக்கூடாது, தரையில் நடக்கக்கூடாது, பட்டு கம்பளம்லாம் கூட இல்லை, ரோஸ் பெட்டல்ஸ் விரித்து வச்சுருப்பாங்களாம். அதில் பாத்ரூம்க்கு நடந்து போவாராம். அப்புறம் பாத்ரூம்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சிக்கலாம். இப்படி வந்து வளர்க்கப்பட்ட பையன். அதுக்கப்புறம் பொண்ணு, பையனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்திரனுக்கு வந்து இந்திராணி போல, சந்திரனுக்கு வந்து ரதி போல அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு பொண்ணா, பார்க்கையிலே தேவலோகத்து பொண்ணு மாதிரி இருப்பாளாம். அப்படி ஒரு பொண்ணை வந்து ரகுநாத தாச கோஸ்வாமிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை, சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், வீட்டை விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போயிடுவாராம். அவங்க அப்பாலாம் யார் அப்படின்னு வந்து பார்த்தா, அவங்க அப்பா வந்துட்டு கோவர்தன ஜமீன்தார் அப்படின்னு. ஜமீன்தார்னா யாருன்னு பார்த்தோம். அவருக்கு ஒரே வருத்தமாக இருக்குமா, இது என்ன இந்த பையன் இவ்வளோ பணங்காசு இருக்குது, இவ்வளோ அழகான பொண்ணு இருக்குது, எல்லாத்தையும் விட்டு ஓடுறானே, இவனை எப்படி தான் பிடிச்சி நிறுத்துறதுனே தெரில. ஆனால் இப்போயாவது வந்து இந்த என்னது நம்ம கார்லெல்லாம் போனோன்னா உங்கள் வீடு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மேப்பெல்லாம் போடுறோம். ஆனால் இந்த பையன் ஓடி போனால் சூப்பராக வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பிரபலம் இந்த கோவர்தன ஜமீன்தாரும் இந்த ஹிரண்ய ஜமீன்தாரும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஹிரண்ய ஜமீன்தார் அப்படின்னு பார்த்தா பெரியப்பா. யாரோட பெரியப்பா? ரகுநாத தாசப்பரோட பெரியப்பா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் எங்கே போனாலும் கண்டுபிடிக்க வேண்டியது, இது என்னடா இது, எங்கே போனாலும் என்னை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒவ்வொரு தடவையும் போனாலும் இழுத்து நம்மளை வைக்கிறாங்களே, ஆனால் எனக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை. எனக்கு எதில் விருப்பம், எனக்கு வந்து ஸ்ரீ கௌரங்க குணானு வர்ணனை, எனக்கு இந்த கௌரங்கரோட குணத்தை வர்ணிக்கிறதுலையும் கௌரங்கரை பார்க்கறது தான் எனக்கு ஆசையாக இருக்கு.
ஆனால் என்னை இழுத்து இழுத்து கொண்டு வந்து வச்சு ஏன் தான் இப்படி படுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஆனால் இவரோட ஊர் எங்கேருந்து, இவரோட ஊர்ல இருந்து இவர் நவதீபுக்கு போனால் கூட அங்கேருந்து எல்லா வழியும் கண்டுபிடிச்சி இவன் எந்த புதருக்குள்ளே இருப்பான், எந்த கிராமத்துக்குள்ளே நுழையிறான்ற வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அத்தனை பேரோடையும் எல்லாரும் அவ்வளோ இணக்கமாக இருந்திருக்காங்க. அப்போது இப்படி கண்டுபிடிச்சி கடைசியில் பார்த்தா ஐயோ சரின்னு ஒரு இடத்துல மீட் பண்ணுறாரு. எப்போ இது அப்படின்னா பாணிஹாட்டின்னு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணுறாரு. ஒரு 7 நாள் மீட் பண்ணிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு, எனக்கு இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையிலலாம் ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னை எப்போ பார்த்தாலும் இதுலேயே இருங்கிறாங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னைக்குமே இந்த மார்க்கட வைராகியம் நல்லதே கிடையாது ரகுநாதா. எப்போதுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீ உன்னோட ஸ்திதத்திலேயே இருக்கணும். எங்கது உன்னோட இது என்னது, இப்போ நீ கிரகஸ்த வாழ்க்கை வாழ்கிற, நீ உன்னோட நிலைமையிலே இருக்கணும். உன்னோட மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், விருந்தாவன லீலையை எப்போதும் ஸ்மரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சைத்தன்ய சரிதாமிரத்தில் அழகாக சொல்கிறாரு, மார்க்கட வைராகியேன கோரிப்பே லோக தேகாம் ஏத்த யோகி புஞ்சி ஆனசக்த மானக. எப்போதுமே நீ மார்க்கட வைராகியா இருக்காத, குரங்கு வைராகியத்தனமாக இருக்காத. நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம்னா, ஏய் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் உங்களெல்லாம் கவனிக்க மாட்டேன்ப்பா, அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணாத. நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உன்னோட ஸ்திதம் என்னது, நீ இன்னைக்கு கிரகஸ்தா, அதுக்குள்ளே இருந்துட்டு நீ என்ன பண்ணணும், நீ எப்போதுமே பகவான கோவர்தன லீலைய விருந்தாவன லீலைய நீ திங்க் பண்ணிட்டே வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி ஓடி ஓடி வர்றது இது சரியான ஒரு நிலை கிடையாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி என்ன பண்றாரு, ஒரு தடவை மகாபிரபுவை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த தடவையும் இருக்க முடியல. ஐயோ மகாபிரபுவை பார்க்காமையா, ஐயோ நித்யானந்த பிரபுவை பார்க்காமையா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாரு, ஓடி போறாரு. உடனே அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ போ கண்ணா, நீ நல்லா போய் பார்த்துட்டு பிளஸ்ஸிங் எல்லாம் எடுத்துட்டு போய் அசோசியேட் பண்ணிட்டு வா, ஆனா திரும்பி வந்துரு சரியா, நீ அங்கேயே இருந்துடாத அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர சந்தோஷத்துல அப்படியே போறாரு. அங்கதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தோட பேரு கங்கா சாகர் அப்படின்னு இடம். அங்க எல்லாரும் கூடியிருக்காங்க. யாரு, நித்யானந்த பிரபு வந்திருக்காங்க, தன்னோட அசோசியேட்டோட சகாக்களோட வந்திருக்காரு. கங்கா சாகர்னா என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல கங்கை அப்படிங்கிறது ஒரு புனித நீர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகவானோட திருப்பாதத்துல இருந்து வந்தது. அது கங்கா சாகர் அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நதிகளில் நதிகள் எல்லாருமே பெண்கள். ஓகே, சாகரா பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாகரம் இருக்கு, அது எல்லாமே ஆண்கள். அப்போ இது எப்படி கங்கா சாகர் அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர் எப்படி இவ்வளோ ஒரு புகழ்பெற்ற யாத்திரை தலமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த கங்காதேவி இப்போ யாராவது ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா நம்ம காலில் விழுவோம். ஓகே, ஆனா இதே பக்தர்கள் காலில் விழுகும் போது என்னன்னா, அந்த பக்தர் இன்னொரு பக்தரோட காலில் விழுவாங்க இல்லையா, மாறி மாறி விழுந்துக்குவாங்க. அவங்க காலை இவங்க பிடிக்கணும்னு நினைப்பாங்க, இவங்க காலை அவங்க பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, இதே போல கங்காதேவி அந்த கங்கையும் இந்த சாகரமும் சேர்ற இடம், அதுக்கு பேர் தான் கங்கா சாகர்னு அர்த்தம். அப்போ இந்த கங்காதேவி என்ன பண்ணுறாங்களாம், சாகரத்தோட கலக்க போறேன்னு பயங்கர ஆர்வத்தோட இருக்காங்களாம். ஐயோ டிவோட்டியை பார்த்துட்டேன், காலில் விழுவாங்க இல்லையா அந்த மாதிரி. உடனே சாகரம் என்ன பண்ணுதான், ஐயோ பக்தை அவ காலில் நான் விழணுமே, அவளை நான் பிடிக்கணுமே அப்படின்னு. ஏன் பிடிக்கணும் அப்படின்னா, தினம் இந்த மகாபிரபு உங்களோட இந்த புனித இதில் தானே குளிக்கிறாங்க. அந்த பகவானோட திருப்பாதம் திருமேனி எல்லாம் பற்றுக்கு உங்க மேலே, நீங்க என் மேலே படமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த சாகரா என்ன பண்ணுதான், போய் கங்காதேவி அப்படியே பிடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கான். கங்காதேவியும் சாமானியப்பட்டவங்க இல்ல. கங்காதேவி என்ன பண்றாங்க, ஐயோ சாகரமே, உங்களோட அந்த சாகரத்துல பகவான் எத்தனை அவதாரம் பண்ணியிருக்காரு, எத்தனை அவதாரமா, ஆமா பார்க்கடல் கடையும் போது எத்தனை அவதாரம், 5 அவதாரம் இல்லையா, பகவான் உங்ககிட்ட இருந்து வந்திருக்காரு, அதனால நான் உங்க காலை பிடிக்கணுமே அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டு என்ன பண்றாங்களா, ஒவ்வொருத்தரும் காலை பிடிக்கிறதுக்கு அவசரம் அங்க சேர்றாங்க. அதுக்கு பேரு தான் கங்கா சாகரம்.
அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம போய் அங்கே குளிக்கலை, இல்லாட்டி வந்துட்டு ஐயோ அந்த இடத்துல நாம் இல்லையே அப்படின்னு கவலையே இல்லை. ஏன்னா பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உச்சரிக்கிறதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் ஸ்மரன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே பலன்தான். கங்கே 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 அப்படின்னு சொன்னாலே போதும், கங்கா 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 அப்படின்னு சொன்னாலே போதும், நம்ம அதில் ஸ்நானம் பண்ணக்கூடிய அத்தனை பலனும் பகவான் வந்து கொடுக்குறாரு. அதுதான் பக்தியோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம போய் இதுக்கு முயற்சி பண்ணி அதை எடுத்து அதை செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நினைச்ச மாத்திரத்திலேயே பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த பிராப்தத்தை எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த கங்கா சாகரத்தில் எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு ஆலமரத்தடியில் அப்படியே நித்யானந்த பிரபு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. நித்யானந்த பிரபுவோட தோற்றம் வந்து ரொம்ப ஒரு அழகான தோற்றம், அப்படியே நீல வந்து கலரில் வந்து பட்டு உடுத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட திருமேனியும் அத்தனை ஒரு அழகு. வந்தே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய நித்யானந்தோ சகோதிதோ கௌடோதயோ புஷ்பவந்தோ சித்ரோ சங்கோ தமோனுதோ அப்படின்னு சொல்லி வர்ணிப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அறியாமையை போக்க அப்படியே கீழ் வானில் வந்துட்டு உதிச்ச ஒரு நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம நித்யானந்த பிரபு அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காரு தன்னோட அசோசியேட்டோட. இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்தோன்னா தெரியாமல் ஐயோ முன்னெல்லாம் போகக்கூடாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பகவானை பார்த்தா அடிச்சு ஏதோ சவுண்ட் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரத்தடியில் பகவான் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தோடனே நித்யானந்த ரகுநாத தாச கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நமஸ்காரம் பண்ண வராரு. நமஸ்காரம் பண்ண வந்தோடனே ஏய் திருடா அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபு கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பகவானையும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்களை வைஷ்ணவர்களை பார்த்தா உடனே நமஸ்காரம் பண்ணணும். ஏன் நமஸ்காரம் பண்ணணும், அது எதுக்கு நமஸ்காரம்? அது ஒரு வகையான இப்போ கல்யாண வீட்டுக்கெலாம் போனோன்னா வாங்க வாங்க, அப்புறம் பன்னீர் தெளிக்கிறது, இதெல்லாம் ஒரு கஷ்டம் மாதிரி நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு பார்த்தா இன்னும் கிடையவே கிடையாது. நமஸ்காரா அப்படின்னு சொன்னால் நகி மம அகங்காரா, நகி நகி மம அகங்காரா அப்படிங்கிறாங்க. என்னது, நம்ம கிட்ட நிறைய அகங்காரம் இருக்கு, என்கிட்ட நிறைய அகங்காரம் இருக்கு. இந்த அகங்காரம் எப்படி போகும் இல்லையா? இப்போ நான் வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எழுதி எழுதி பழகுவேன் இல்லையா? எழுதி எழுதி பழகுனா தான் என்ன வரும், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஃபஸ்ட்டு ஃபோர் லைன் கொடுப்பாங்க, அப்புறம் 2 லைன் கொடுப்பாங்க, அப்புறம் சிங்கிள் லைன் கொடுப்பாங்க. அதை எழுத எழுத எனக்கு எப்படி வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வருமோ அதே போல் எனக்கு இருக்க அகங்காரம் அது தெரியாது வெளியில். ஆனால் அது எப்படி போகும்? யாராவது சொல்லலான்னு பார்த்தா அது எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு அகங்காரம் இருக்குங்கன்னு இல்லையா? சொல்ல முடியாது, அது வெளியிலையும் தெரியாது, காட்ட முடியாது, அது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் பகவான் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகி மம அகங்காரா அப்படின்னா நமஸ்காரம் பண்ணணும். நம்ம எப்போதுமே நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவான் நம்மளை பார்த்தாலும் சரி, நம்ம பகவானை பார்த்தாலும் சரி. இது ஆச்சாரியர் விஷயத்தில் அப்படிதான். ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், பெரிய வைஷ்ணவர்களாக இருக்கட்டும், அவங்க நம்மளை பார்க்குறாங்க பார்க்கலன்னோ அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னாலே என்ன பண்ணணும், நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், டப்புன்னு நமஸ்காரம் பண்ணிடணும். எப்போதும் நமஸ்காரம் பண்ண பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற அகங்காரம் போகும். ஜெயபதாக்க சுவாமி நம்ம குருமராஜ் வந்து சொல்லுவாங்க, ஏய் உனக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டால், நான் போய் வெயிட் மிஷினில் போய் ஏறி நின்னா அது 60 கிலோ காட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நான் செத்ததுக்கப்புறம் என்ன எங்கள் பிரபு என்ன பண்ணுவார், ஒரு சின்ன குடுவேல ஒரு சாம்பலை கொண்டு வந்து வைப்பார், அதை வந்து கரைப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த சின்ன குடுவேல இருக்கிற சாம்பல் இருக்குல்ல, அதுதான் ரியல் வெயிட்டாம். ஆனால் இந்த மித்த 60 கிலோவும் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 59.5 கிலோவும் என்ன அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அகங்காரம். இந்த அகங்காரம் குறையணும்னா என்ன பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரத்தை தவிர ஒன்றுமே இந்த அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்போது பகவானும் கீதையில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அக்கா இது என்ன ஸ்லோகாக்கா, மனசால நினைக்கணும் நமஸ்காரம் பண்ணணும்னு ஒரு ஸ்லோகா இருக்குல்ல, டக்குன்னு மறந்துட்டேனே.
என்னை எப்போதுமே வந்து வந்தன பண்ண 6வது சாப்டர்ல கடைசி ஸ்லோகா வந்து வரும். என்னை எப்போதுமே வந்து என்னது மனசால நினைச்சிட்டு கடைசி ஸ்லோகம் வந்து யோகினம் அபி சர்வேஷாம் இல்ல, யோகி நாம பக்தர்களை பிரார்த்தனை. அதுதான் கடைசி ஸ்லோகம். கடைசி ஸ்லோகா. என்னை வந்து நமஸ்காரம் பண்ணணும், மனசால நினைக்கணும். நான் மறந்துட்டேன் அந்த ஸ்லோகத்தை. ஒன்று நமஸ்காரம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பகவானே. அதனால நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட அகங்காரம் வந்து குறையும். உடனே நித்யானந்த பிரபு ஏய் திருடா வா அப்படின்னு யாராவது திருடன்னு கூப்பிட்டா நம்மளால ஒத்துக்க முடியுமா? ஆனால் பக்தியில் எல்லாமே வந்துட்டு முடியும். எப்படின்னா என்ன திருடினாரு அப்படின்னு சொன்னால் பகவானோட ஹிருதயத்தை, பகவானோட அபிப்பிராயத்தை, அவங்க மேல இருக்கிற அபிப்பிராயத்தை இதெல்லாம் திருடன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, யாருக்காவது உங்களை வந்து பூ மாலையால ஒரு 50 தடவை அடிப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஒரு பனிஷ்மெண்ட்டா? சரி அடிங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு டெய்லி கூப்பிட்டு 2 ஸ்வீட் தர போகிறோம், அதுதான் உங்களோட பனிஷ்மெண்ட்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நித்யானந்த பிரபு உடனே கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, ஏய் ரகுநாதா, உனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லா வைஷ்ணவர்களுக்கும் நீ வந்து சமைச்சு கொடுக்கணும், எல்லாருக்கும் நீ சாப்பாடு போடணும். அப்பா, இதை விட யாருக்காவது வேணுமா? ஒன்றுமே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ரகுநாத தாச கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் இந்த சீடா தகி உற்சவ் வந்து செய்கிறாரு. ஓகே, இது வந்து ரெசிபி எல்லாம் வந்துட்டு அனுகுலா மாதாஜியும் சொல்லுவாங்க. 1-2 தெரியும், நான் அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, இந்த இதெல்லாம் வந்து எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் போயிட்டு ஒரு ஃபெஸ்டிவலா இதெல்லாமா வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ராமாயணத்தில் கூட இது பயங்கர ஒரு சந்தோஷமானது தான் பனிஷ்மெண்ட்டு கூட. இப்போ இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படத்துல இடியட்டுன்னு என்ன திட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட இருந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா அதை கேட்பான். ஏய் இடியட்டுன்னு என்ன சொல்லு அப்படின்னு. அவனுக்கு அது பயங்கர சந்தோஷம். அந்த பொண்ணு தன்னை இடியட்டுன்னு சொல்றதுல அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பெரியவங்க நம்மளை திட்டுறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்னாலெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா வந்து இங்க ரகுநாத கோஸ்வாமி வந்து சொல்றாரு, திட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அத்தனை ஒரு சந்தோஷம். பனிஷ்மெண்டா, அதுவும் வந்து நித்யானந்த பிரபு கையிலையா, அதுவும் மகாபிரபு கையிலையா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு காதலி வந்து ஒரு காதலனை வந்து டே லூசு அந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமோ. நார்மலாக வேற எவனாவது பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கல, ஏன்டா வீட்டில் சொல்லிட்டோன்ட்டியா அப்படின்னு கேட்டால் என்ன வரும்? உடனே பத்திக்கிட்டு வரும், என்னடா நீ வீட்டில் சொல்லிட்டோன்ட்டியா அப்படின்ற மாதிரிலாம். அப்போது நம்ம இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் பக்தியில் எல்லாமே வந்து ஸ்வீட்டு, அத்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம். அப்போது இதுவும் வந்து எல்லா இதுலேயும் பகவான் வந்துட்டு பக்தர்கள் செஞ்சு காமிச்சது தான், செய்யாதது எதுவுமே இல்லை. ராமாயணத்தில் கூட பார்த்தா பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். ஹனுமான்ஜி என்ன பண்ணுவார், இந்த பாலங்கட்டையில் ரொம்ப சந்தோஷம் இல்லையா, பாலங்கட்டையில் நான் ராமருக்கு வந்து சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் 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 ராம்னு எழுதி கல்லெல்லாம் தூக்கி போடும் போது அணில் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் நானும் வந்து பகவானுக்கு சேவை பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மண்ணில் புரண்டு வெறும் கல்லை மட்டும் வச்சு கட்டுறீங்க, இந்த மண்ணெல்லாம் சைடில் இருந்தால் தானே அந்த கல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அப்படின்னு. அது ஒரு குட்டி இன்ஜினியர், இது ஒரு பெரிய இன்ஜினியர், எல்லா இன்ஜினியரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் என்ன நடக்குது, ஒரு பாலம் சேது பந்தனா நடக்குதுங்க. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் போது இவருக்கா ஹனுமானுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், இது என்னது இது இத்துணூண்டு இங்கிட்டு இங்கிட்டு ஒரு எறும்பு மாதிரி வந்துக்கிட்டு என்னை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு பயங்கர அவருக்கு டென்ஷனு. உடனே இந்த அணில் என்ன பண்ணுது, ராமர்கிட்ட போயிட்டு ராம் ராம் என்னை ஒருத்தன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், நீ கொஞ்சம் அது என்னன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறான்? இல்லை என்னோட சேவையில் ரொம்ப மூக்க நுழைக்கிறான், என்னால் சேவையே பண்ண முடியல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன ஆச்சு சொல்லு நீனு அப்படின்னோடனே அணில் சொல்கிறாங்க, இந்த இவன் இருக்கான்ல ஹனுமான், இவன் என்ன பண்ணுறான்னா இவன் வந்து சேவை பண்ணுறான், நானும் தான் பண்ணுறேன், ஆனால் என்னை நடுவில் இவன் போகிற வேகத்தில் என்னை மிதிச்சிடுவான் போல, எப்படி நான் சேவை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராம் என்ன பண்ணுறாரு, ஹனுமான் இங்கே வா அப்படி சொல்கிறாங்க. உடனே என்னாச்சு, ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுற, மித்த டிவோட்டிஸை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவங்க என்ன சேவை பண்ணுறாங்க, இது நடுவில் வருது, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இது எவ்வளோ பெரிய வேலை, நம்ம எத்தனை நாளைக்குள்ளே முடிச்சாகணும், என்னது இதெல்லாம் அப்படின்னு வந்து ஹனுமான் சொல்ல. உடனே இங்கே பாரு, எல்லாரும் சேவை பண்ணும் போது
நீ வந்து குறைச்சு இது பெருசுன்னெலாம் எடை போடக்கூடாது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சேவை தான் பண்ணுறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 2 லைன் போட்டு தரேன். ஒரு லைன் வந்துட்டு இந்த அணில் போகிறதுக்கு, இன்னொரு லைனில் நீ போகணும், நீ தனியாக போயிட்டு உன்னோட சேவையை பண்ணு, இவங்களை நீ மிதிச்சிடாத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சரி இப்போது நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்லி அணில் சொல்லுது. உடனே நீ தப்பு பண்ணலை, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனோட வால் இருக்கு இல்லையா, குரங்குக்கெல்லாம் எப்போதுமே எதில் வந்துட்டு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி, வாலில். உடனே ஓ நீ சேவை ரொம்ப பண்ணுறேன்னு உனக்கு அகங்காரமா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணுறாரு, அந்த வாலை எடுத்து வச்சு அதில் ஒரு மிதிக்கிறாரு. உடனே தாங்க முடியல அந்த ஹனுமானுக்கு. ஐயோ கேட்கவா வேணும், கரார விந்தம் பதார விந்தம் முகார விந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு எல்லாமே அரவிந்தம், எல்லாமே தாமரை. அப்படியே அந்த பாதம் பட்ட உடனே தாங்க முடியல சந்தோஷம் ஹனுமானுக்கு. என்னது கொடுத்தது என்னமோ பனிஷ்மெண்ட்டு, ஆனால் சந்தோஷம் தாங்க முடியல. சரி அப்படின்னு ஆளுக்கு ஒரு லைன், என்னது அணிலுக்கு ஒரு லைன் இருக்கு, ஹனுமனுக்கு ஒரு லைன் இருக்கு. ஆனா என்ன அப்ப என்ன பண்ணல, ஹனுமன் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. வேணும்னே திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அணிலுக்குள்ள போயிட்டு அதை டிஸ்டர்ப் பண்றாரு திருப்பியும். ஏன் அப்படின்னா இந்த அணில் திருப்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்ல. உடனே ராமர் என்ன பண்ணுவாரு, ஹே ஹனுமான் நீங்க வா அப்படின்னு என்ன கூப்பிடுவாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, திருப்பியும் என்னோட வாழை மிதிப்பாரு. அதனால நம்ம இதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால பனிஷ்மெண்ட் வந்து டிவோட்டிஸ்க்கு என்ஜாய்மெண்ட்டு தான், அதில் வருத்தமே இல்லை. ஆனால் இப்போ நமக்கு பனிஷ்மெண்ட்லாம் என்ன, இந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் கிடைக்கலையே, இல்லை இப்படியெல்லாம் நம்மளால் சேவை பண்ண முடியல, அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஆச்சாரியர்கள் நம்மளோட டெய்லி கீதா மூலியமாக இருக்காங்க. இவங்க இன்னைக்கு 16 சுற்று மாலை செய்ய சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான பனிஷ்மெண்ட்டுமே இல்லை. சந்தோஷமாக வந்துட்டு செய்யறதுக்கு எனக்கு உற்சாகம் வரணும். அதுக்கப்புறம் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பண்ண, 4 கோட்பாட்டு விதிகள் பண்ண, அதுக்கப்புறம் ஆச்சாரியனை எடுத்துக்க, ஆச்சாரியருக்கு சேவை பண்ண, நம்மளோட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு சேவை பண்ண, இது எல்லாத்துக்கும் ஒரு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தோட இதை வந்து எடுத்துக்கணும். ஏன் இந்த திருவிழாலாம் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட நல்ல குணமே இல்லையா, இதெல்லாம் நான் என்ன வளர்த்துக்கணுமா என்ன இந்த பக்தியில் வந்து அப்படின்னு கேட்டால், இந்த நல்ல குணமெல்லாம் நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் அதனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் தூய்மை தான் ஆகும். இப்போ டெய்லி காலையில் குளிக்கிறதுனால நம்ம என்ன ஆகிறோம், தூய்மை ஆகிறோம். ஆனால் இதுவே சேன் பண்ணுறது மூலியமா, இதிலே இந்த கங்கையில் குளிக்கிறது மூலியமா, இந்த சரித்திரத்தை கேட்கறது மூலியமா, இந்த இடத்த விசிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாண்டிங்கு, பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றதுனால இதெல்லாம் நம்ம என்ன ஆகிறோம்னா பியூர் ஆகிறோம். பியூரிட்டி கிடைக்குது நம்ம எல்லாருக்கும். கண்ணாடி முன்னாடி போய் இன்னைக்கே நம்ம நின்னா கூட எல்லாருக்கும் பின்னாடியிலையும் என்ன வரும் அப்படின்னா ஒளிவட்டம் வரும். யாரும் ஒளிவட்டம் வரலன்னு சொன்னால் கவலையே வேண்டாம், ஏன்னா அவங்கெல்லாம் பொறாமை உள்ள எண்ணத்தோடு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகே, ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம இத்தனை நாள் நம்ம எல்லாரும் தூய்மையோடு இருக்கோம், ஆனால் பியூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பியூரிட்டிக்கோசரம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த கதையை கேட்குறது, ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது, புனித நதியில் குளிக்கிறது, நாமம் சொல்கிறது, இந்த மாதிரி நல்ல நாட்களெல்லாம் நம்ம அனுசரிக்கிறது, இதிலெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பியூரிட்டி. அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு, சைத்தன்யா மகாபிரபு அவதாரம் பண்ணி, நித்யானந்த பிரபு எல்லாரும் அவதாரம் பண்ணதுக்கான மெயின் காரணமே நமக்கு என்ன கொடுக்க, நமக்கு இந்த கருணையை, இந்த மெர்சியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இதை ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எடுத்துக்கிறதுக்கு எல்லா வைஷ்ணவர்கள்கிட்டையும் நம்மளும் என்ன பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். வாஞ்சா கல்பத ரூபியச்ச கிருபா சிந்தூபிய ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. குரு மகாராஜ் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஸோ அந்த ஃபெஸ்டிவல் பத்தி அதுல என்ன பண்ணாங்க அதை கொஞ்சம் சொல்லலையே. சரி ஓகே. அந்த ஃபெஸ்டிவலில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்க சொன்னாங்க இல்லையா. ரகுநாத தாச கோஸ்வாமி வந்து என்ன பண்ண சொன்னாங்க, சமைச்சு தர சொன்னாங்க. எல்லாருக்கும் சமைச்சு பரிமாறுங்க அப்படின்னு. உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவல், அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்கறதுக்கு அவல், தயிர், பால் இது எல்லாத்தையும் கலந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், குக் பண்ணி இருக்கிற எல்லா வைஷ்ணவருக்கும் கொடுத்தாங்க. அது ரொம்ப வந்து சந்தோஷம் சைத்தன்யா மகாபிரபுக்கும் நித்யானந்த பிரபுக்கும். அந்த பிரசாதத்தை ரொம்ப சந்தோஷத்தோட நித்யானந்த பிரபு சாப்பிட்றாரு.
நித்யானந்த பிரபு என்ன பண்றாருன்னா மகாபிரபுக்கு வந்துட்டு ஊட்டி விடுறாங்க. இதை எப்படி அவங்க தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அவல் சீசனெல்லாம் கிடைக்கும் இல்லையா, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இது ஒன்றுலேயும் ஒவ்வொரு வெரைட்டி, ஒன்று ஒவ்வொரு வெரைட்டி போட்டு ஒன்றில் தயிர், ஒன்றில் பால், வெல்லம், சீனி, கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா, திக்காக வரும் இல்லையா மில்க், ஸ்வீட்டு மில்க், அதெல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நிறைய பதார்த்தம், அவ்வளோ பதார்த்தங்கள் வந்து செஞ்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் இந்த ரகுநாத தாச கோஸ்வாமி வந்து விநியோகிக்கிறாங்க. நித்யானந்த பிரபு சொன்ன ஆணையே என்னது, இங்கே இருக்கிற எல்லா வைஷ்ணவருக்கும் நீ ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலையை வந்துட்டு ரகுநாத கோஸ்வாமி வந்து செய்கிறாங்க. வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க. இந்த இடையில ரகுநாத கோஸ்வாமி வந்து தாச கோஸ்வாமி வந்து அவங்கள பார்க்காம ஒழிச்சிருப்பார் இல்லையா, அது கொஞ்சோண்டு தெரியல. அவர் எதுக்காக இந்த தண்டோ மகா உற்சவா அப்படின்னு சொன்னா பனிஷ்மெண்ட், த ஃபெஸ்டிவல் ஆஃப் பனிஷ்மெண்ட், கரெக்டா? சோ இதுல வந்து அவரு இவங்களை பார்க்கறதுக்கு சங்கோஜப்பட்டுட்டு அவர் ஒழிச்சிருப்பார் இல்லையா, அதுக்கு தானே நித்யானந்த பிரபு இந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்காரு. அதுதான் சொன்னீங்க. சோ அந்த அந்த இது மட்டும் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணா நல்லா. தன்னோட பக்தன் வந்து எப்போதுமே தன்னை வந்துட்டு, இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜமீன்தார், அதுக்கப்புறம் நல்ல பணக்காரங்க, அவ்வளோ சம்பளம் வருது, எல்லாம் இருந்தாலும் தன்னை ஒரு பெரிய ஆளுன்னே நினச்சிக்கவே இல்லை அந்த ரகுநாத தாச கோஸ்வாமி. தன்னை என்னவா நினச்சிக்கிறாரு, தன்னை ரொம்ப ஒரு கீழானவனா, பிறப்பிலேயே ரொம்ப தாழ்ந்தவனா அப்படிதான் பார்க்குறாரு. அதே மாதிரி பக்தியில் ரொம்ப ஒரு உயர்ந்தவர் தான். எப்படி உயர்ந்தவர் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு மனசு பூரா பகவானை ஏந்தியே இருக்காரு. அப்போ நினைக்கலாம் இல்லையா, இப்போ நம்மளே வந்து ஒரு புருஷன்கிட்டயே வந்துட்டு நம்மளால குழந்தைங்கள வந்து ஷேர் பண்ணிக்கவே முடியாது இல்லையா, அவரோட அன்பை. என்னன்னா, ஏய் உங்களுக்கு முன்னாடி நான் தான் வந்திருக்கேன், அது தெரியாதா என்ன, உனக்கு முன்னாடியே எனக்கு உங்க அப்பாவை தெரியும், இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். ஆனா மனசுக்குள்ளார பகவான் அப்படி வந்து ஏந்தி இருக்காரு. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த கூட்டத்துக்குள்ள வரும்போது எனக்கு உரிமை இல்லையா, நான் போய் பகவானை பார்க்க முடியாதா அப்படின்னு அந்த நினைப்பே கிடையாது ரகுநாத தாச கோஸ்வாமிக்கு. பக்தியில போக போக அடிக்கடி ஹரிகீர்த்தன் பிரபு சொல்லுவாங்க, அந்த 13வது சாப்டர்ல வந்துட்டு அந்த பணிவு வரணும் அப்படின்னு. அந்த பணிவு எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, நம்ம பகவானுக்கு முன்னாடியோ பக்தர்களுக்கு முன்னாடியோ ஒண்ணுமே கிடையாது, நிஜமாவே ஒன்றும் கிடையாது, ஆனா உண்மையாலுமே நினைக்கணும் ஒண்ணுமே கிடையாதுன்னு. அவருக்கு கூச்சம், நான் போய் எப்படி நிற்பேன், நான் போய் எப்படி இந்த ஒரு மனநிலையோட, இல்லை இந்த ஒரு சரீரம் இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் இல்லையா, இதை கொண்டுட்டு நான் எப்படி போய் என் பகவான் முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, ஒளிஞ்சிருந்தே வந்து நமஸ்காரம் பண்ணுவார். அதனாலதான் நித்யானந்த பிரபு கூடுவாரு திருடா அப்படின்னு. அங்கம் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் பகவானுக்கு தெரியாதா என்ன, இவங்க எப்பேற்பட்ட திருடன், என்னோட இந்த அன்பை வந்து பெறதுக்காக இவன் எப்படியெல்லாம் இருக்கான், இவன் ஒரு கள்ளன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபு அவரை வந்து கூப்பிடுறாரு, திருடா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ஓகே, வெளிப்புற தோற்றத்தை மறைக்கிறதுக்காக ஒளிஞ்சுக்கிறாரா மாதாஜி? பகவானுக்கு முன்னாடி தான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு சைனை காட்ட. சூப்பரா இருந்த கிளாஸ். கிருஷ்ணா பிரபு. அதுவும் இந்த பசங்க ஹோம்ஒர்க் பண்ணல, கேள்வி கேட்கறாங்க, அடிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு சின்ன பசங்க எல்லாம் போவாதுங்க, அதெல்லாம் கரெக்டா எக்ஸாம் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. அந்த மாதிரிதான் நம்ம மனசும் இருக்கு. வயசானாலும் அந்த மனசு வந்து இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கு. டெஸ்ட் வச்சாக்கா வரக்கூடாது அப்படின்ற மனசு தான் எனக்கு இன்னமும் இருக்கு. அகங்காரம் அழியணும்னு சொன்னீங்க, அது இன்னும் நம்ம வந்து நமஸ்காரம் அகங்காரம் நல்லா கிளியரா எனக்கு எடுத்து கொடுத்தீங்க, நல்லா இருக்கு. இந்த கங்காவும் சாக்கராவும்ன்றது போது எனக்கு ஒரு இது வந்தது. எங்களுடைய அண்ணன் பையன் வந்து ஒரு குழந்தை இருக்கு, அதே மாதிரி எங்க அண்ணன் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. 2 பேரும் ஒரு வருஷம் கழிச்சு சின்ன குழந்தைங்க. அதுக்கு வந்து ஒன்னா சேரும் போது பாத்தீங்கன்னா அந்த 2 பசங்க ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி தழுவிடுங்க. அப்ப நீங்க சொல்லும் போது அந்த ஞாபகம் எனக்கு வருது. கங்காவும் சாக்கராவும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர நீங்க முதல்ல வரையா நான் முதல்ல வரையான்னு ஓடி போயிட்டு சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு 8 வயசு கூட இருக்காது, அந்த அளவுக்கு இருந்ததுங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது நீங்க சொன்னது எனக்கு கேக்குது, ரொம்ப இதுவா இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த இது கல்கட்டா பக்கத்துல தானே இருக்கு அந்த பரிகாரம்ன்றது, இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது.
ஆமா அதுவும் வந்து நல்லா பண்ணிருந்தீங்க. அந்த பாணிகட்டி ரங்கநாதர் எங்க பிரபு, பாணிகட்டி பிரபு, அந்த ஊரோட பேரு, அந்த கிராமத்தோட பேரு வந்து, இந்த ஃபெஸ்டிவலோட பேரு பாணிகட்டி ஃபெஸ்டிவல். சோ அந்த ஊரோட பேரு பாணிகட்டி பிரபு. கல்கட்டா பக்கத்துல இருக்கு பிரபு. அது ஆ அங்கதான் இந்த இன்சிடென்ட் நடக்குது, இந்த ஃபெஸ்டிவல், இந்த இது நடக்குது பிரபு. ஆ ஆ. அந்த மாதிரி திட்டுறதும் வந்து நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுவும் இன்னும் அந்த மனசுக்கு நம்ம வரல இன்னும். ஒருத்தவங்க நீங்க சொன்ன மாதிரி யாருன்னா ஒருத்தர் எதனா சொன்னாங்கன்னா அடுத்தது உடனே ரெஸ்பான்ஸ் வருது கண்டி குயிக் கியூஆர் மாதிரி குயிக் ரெஸ்பான்ஸ் தான் வருது கண்டி அதை நின்று யோசனை பண்ற அளவுக்கு நம்ம மனசு இன்னும் பக்குவப்படலை. அந்த நமஸ்காரம் பண்ணி அந்த ஹரிநாமம் சொல்லி அதெல்லாம் நம்ம மாத்திக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சைத்தன்ய மகா பிரபுவும் ஹரிகீர்த்தன் பிரபு சொல்லி கொடுத்ததுதான் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வைஷ்ணவ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். உங்க நம்பரா என்னன்னு தெரியல. ஓ எனக்கு பகவானே. பிரபு நான் மாதாஜி பார்க்குறேன் மாதாஜி, விஜயா மாதாஜி, நான் கால்